ஜாதி. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கலரான கொடிய அவனோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மூளையே இல்லாத ஒரு கூட்டத்தை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு குரு பூஜைங்கிற பேரில் கார் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு ரோட்டில் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பானுங்க. நிறைய சத்தம் போடுவானுங்க. ஆனால் போலீஸ் அவங்களுக்கு வழி விலக்கி விடுவாங்க. இந்த கூட்டமும் இந்த கூட்டத்தோட வீட்டில் வளர்க்கப்படுற சின்ன சின்ன பசங்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோ. மட்டும் இல்லை, அந்த சின்ன பசங்க தான் கூட இருக்கிற சக மாணவர்களையே நீ என்னை விட கீழே அப்படின்னு சொல்லி இவங்களை நம்ப வச்சு அவங்கள திட்டி வீடியோ போட வச்சு அதை ட்ரெண்டாக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த கூட்டம். எப்படி இருக்காங்க உங்களை கொளுத்து விடுவோம். சிறுத்தை கட்சியில் இருக்கிறதா பெரிய அனுப்புங்க அதெல்லாம் வெட்டி விடுவோம். சிறுத்தை ஒக்கலை வைவாள். ஒரு சின்ன பசங்களை உன் கூட படிக்கிறவனோ இல்லை உன் கூட இருக்கிற வயசு பையன் உன்னை விட கீழே, அதுக்கு காரணம் ஜாதி அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு இவங்களை சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க. இவங்க அவங்க ஊருக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஊருக்குள்ளே இருக்கிற ஸ்கூலு, ஊருக்குள்ளே இருக்கிற காலேஜ். ஏன்னா அதை தாண்டா இவங்களால இந்த ஜாதி பெருமை, இந்த சண்டியர்த்தனம் இதெல்லாம் பண்ண முடியாது. இப்படி ஊரை விட்டு வந்து காலேஜில் சேர்ந்து பசங்களோட சேர்ந்து அந்த மனநிலையிலேருந்து மாறின பசங்களையும் பார்த்துருக்கேன். இங்கிட்டு வந்தும் அவனுங்க ஆளுங்க அப்படின்னு சொல்கிற அந்த பசங்க கூட மட்டும் சேர்ந்துட்டு மிச்ச பசங்க கூட கம்மியாக டாக் வச்சுட்டு ஊருக்கு போய் ஜாதி பெருமை, மயிறு பெருமைன்னு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வச்சு பெருசாக கெத்து காட்டுறேங்கிற பேரில் கேனத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே போய் இவனுங்க இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கிலேயே ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். இவர் வெட்டினாரு அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறானுங்க. இந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை என்ன வரும் தெரியுமா? இவரை அப்படி பண்ண போகிற இவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே ஒரு கமெண்ட் வரும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். உங்கள் இதில் இப்படி ஒருத்தனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே இவர்கள் இதை பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அதை பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்து இவனுங்க ஜாதிக்குன்னு இருக்கிற இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் போட்டு இவர் வாழ்க அவர் வாழ்கன்னு பப்ளிக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பழிவாகிறேன்னு செத்தவனோட சமூகத்தை சார்ந்தவன் மறுபடியும் கமெண்ட்டில் அடுத்து இவரை நாங்கள் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து போடுவான். அதுவும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். இப்படி ஒரு விஷயம் பப்ளிக்காக எல்லாரும் பார்க்குற இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. பப்ளிக்காக நாங்கள் அடுத்து இவரை தான் இப்படி பண்ண போகிறோன்னு ரெண்டுமே ஃபோட்டோவோட போட்டு அவனுங்க இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் அவங்கவுங்க சமூகத்தை சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி அவர் அப்படி பண்ணோம்ல, நீங்களாம் அப்படி இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படி இந்த மாதிரி சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. தன்னை விட ஒருத்தன் கீழே அப்படின்னு சொல்லி அவன் எது பண்ணாலும் பொறுத்துக்க முடியாமல் அவனை வெட்டுறது, அவனை போட்டு அடித்து கைகாலை உடைக்கிறது அப்படின்னு அவன் ஜாதிக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு மிருகங்களை வளர்த்து விடுற கூட்டம் தான் இது. போலீஸ் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த கத்தியோட வீடியோ போடுறவனுங்க இன்னும் நிறைய பண்ணுறவனுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கண்டித்து அதுக்கு அவங்கள வீடியோ போட வைக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒருத்தரை நாங்கள் கொல்ல போகிறோம், இல்லை இவரை நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கொலை செய்யப்பட்ட வீடியோவோடு போட்டு இன்ஸ்டாகிராமில் விளையாடிக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்தை ஏன் போலீஸ் கண்ணுக்கு தெரியல? இன்ஸ்டாகிராமில் பப்ளிக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஜாதி பெருமை பீத்திக்கிட்டு திரியிற இந்த கூட்டத்தை அப்படியே அடக்காமல் விட்டுட்டோம்னா நிறைய மிளகாப்புடி வீரர்கள் வந்து உருவாவாங்க. அதனால் முடிஞ்சது இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இந்த வீடியோ இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தாலோ இந்த வீடியோவையோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரியணும். இவங்களோட ஜாதி பேரில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் பக்கங்களெல்லாம் தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜாதி கலவரம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான இதே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது.